விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு கோவையில் கோலாகலமாக கொண்டாடிய கிருஷ்ண ஜெயந்தி விழா. கிருஷ்ணன் ராதை வேடம் அணிந்து ஊர்வலமாக சென்ற குழந்தைகள், களை கட்டிய கிராமப்புற கலை நிகழ்ச்சிகள், நடனமாடி மகிழ்ந்த குழந்தைகள். உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் கோடிக்கணக்கான மக்கள் ஜாதி மத இன பேதமின்றி மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதார தினம் கோவை மாநகரில் சிவானந்த காலனி பகுதியில் கொண்டாடப்பட்டது. குழந்தைகளின் மனக்கவரும் கிருஷ்ணர் அவதரித்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக பக்தர்கள் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர். இந்த நாளில் கிருஷ்ணர் குழந்தையாக தங்களது வீடுகளுக்கு வருவது போன்று கால் தடங்களை பக்தர்கள் வீட்டின் வாசலில் இருந்து பூஜை அறை வரை வரைந்தனர். மேலும் தங்களது வீட்டில் உள்ள கிருஷ்ணர் ராதை சிலைகளை பூக்களால் அலங்கரித்து சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் செய்தனர். மேலும் குழந்தைகள் கிருஷ்ணர் ராதை வேடம் அணிந்து மகிழ்ந்தனர். இந்நிலையில் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜரங்கதள் அமைப்புகளின் சார்பில் கோவை ரத்தனபுரியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. 13வது ஆண்டாக நடைபெற்ற இந்த விழா ஸ்தாபன தினத்துடன் இணைந்து கோகுலாஷ்டமி மற்றும் ரக்ஷாபந்தன் கொண்டாட்டமாக சிறப்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜை, பஜனை, கலாச்சார நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம், கலை நிகழ்ச்சிகளும், ஆன்மீக பாடலுக்கு நடனங்கள் என பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகளில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் முழுவதும் இருந்து பக்தர்கள் பெருமளவில் பங்கேற்று கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி மகிழ்ந்தனர்.